அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல காங்கிரஸில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் பயணப்படுறாரு. அரசியல் சார்ந்த அவரோட பயணம், திரைத்துறைக்கு போகிறாரு. அப்புறம் அரசியல் சார்ந்த பயணம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் அதிமுக, இப்படி பயணப்படுறாரு. அண்ணன் நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை அவர் போய் சந்திக்கிறாரு. அவர் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளவு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், தமிழர் இனப்பற்று இல்லாமல், ஒரு மொழிப்பற்று இல்லாமல், நமக்கான அதிகாரம் நம்மகிட்ட இல்லாமல் எத்தனை ஆண்டுகளாக நம்ம அடிமை வாழ்க்கை வாழ்றங்கிறத அவர் உள்வாங்கிக்கிட்டு வர்றாரு. அதை அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வெறியோடு அங்கேருந்து வர்றாரு. வந்துட்டு அப்போ இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்க வேளையில் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த 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 பேச்சு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு அவர் அந்த தேசிய குற்றம்னு சொல்லி அவரை கைது பண்ணி சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் 2010 நாம் தமிழர் கட்சியை தொடங்குறாரு. நாம் தமிழர் கட்சியை தொடங்கி 2016 234 தொகுதியிலையும் தனியாக போட்டிடுறாரு. என்ன வந்தாலும் சரி, இந்த தேர்தல் எதுக்காக அவர் முன்வைக்கிறாருன்னா, நமக்கான அதிகாரம் நம்மகிட்ட கிடைக்கும்போது நமக்கான உரிமைகள் இங்கே மீட்கப்படுது. நமக்கு அதிகாரம் இல்லாதனால தான் நம்ம இன்னைக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மக்களுக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 2014 ஒரு தனி மனிதன், ஒரு ஏழை விவசாய தாயின் பிள்ளை சீமான் அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு நிற்கிறாரு. முதல் தேர்தலில் அவர் 1.36% வாக்குகள் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2017 ஆர்கே இடைத்தேர்தல் நிற்கிறாரு. அதில் 2.2% வாக்குகள் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3%. 2021 தேர்தலில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியலையும் ஒரு கொள்கையிலையும் மக்கள் மத்தியில் கொண்டுகிட்டு வர்றாரு. 2026 117 இடத்துல பெண்கள், 117 இடத்துல ஆண்களும், பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற ஒரு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கேண்டிடேட் போடுறாரு. பயங்கர ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை கொடுக்குது. கிட்டத்தட்ட 7% வாக்குகள் தனிச்சு மும்முனை 4 முனை போட்டி நிகழ்ந்து அதில் 3வது இடத்தை, தமிழ்நாட்டில் பெரிய இடம் 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சி தக்க வைக்குது. அப்போ நிறைய இப்போ பாராளுமன்றம் 2024 இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க எப்படி வேட்பாளர் போட போகிறாங்க, அவரை எதிர்ப்பு தெரிவித்து என்ன படிப்பிட போகிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண சில பத்திரிகையாளர்களும் யூடியூப்பாளர்களுமே அவருக்கு சாதகமாக அவருக்கு நாம் தமிழர் கட்சி சரி, அவர் பேசுகிறது சரி அப்படின்னு நிறைய பேர் அவரை உற்சாகமூட்டும் வகையில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு சிறப்பான 2024 எல்லா கேண்டிடேட்டும், அதாவது நாடாளுமன்றத்திற்கு நம்மளோட அதிகாரம் சரியாக பேசப்படுமா, எப்படி ஒரு கேண்டிடேட்டை போட்டால் அவங்க அந்த பாராளுமன்ற எம்பியை ஆனாங்கன்னா அவங்க போய் நமக்கான உரிமைகளை எப்படி பேசுவாங்க, அது இப்போ வேறு இடத்துல போய் ஹிந்தி பேசணும், இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யுது. அப்போ அதுக்கான தேர்தல் காலத்தில் ஆய்வு பண்ணி எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர், இப்படி சிறப்பான ஒரு வேட்பாளர்கள் தமிழகம் முழுக்க களமுறைக்கு தமிழ்நாடு பத்திரிகை, நியூஸ் பேப்பர் எல்லாமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஒரு பேசப்பட்ட ஒரு பெரிய களமாக இந்த இடக இருந்துச்சு. இந்த பேசப்பட்ட இப்போ அது பேசி வாக்குகள் எப்படி இருக்கும், அப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கணும். இப்போ வந்திருக்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வரப்போகுது. இதில் தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. இதில் மற்ற கட்சிகளுக்கு 35, 36 இப்படி சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு 30% இருக்கும்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு சேனலில் 20% சொல்கிறாங்க. அதை நாம் தமிழர் கட்சியின் அதை பகிர்ந்துக்கிற கூட இது இல்லாமல் பிற அப்படிங்கிற மாதிரி, பிற கட்சிங்கிறது இங்கே யார் நிற்கிறா, நாம் தமிழர் கட்சி தானே நிற்கிது. கிட்டத்தட்ட எல்லாருமே நமக்கு பிடிக்காதவங்க கூட 20% வாக்குகள் இங்கே எடுத்துருவாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை இருக்குது. அந்த தம்பி சாட்டையோட 30%, 35% வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய புலிப்பாய்ச்சலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாக்கு தான்
26 நடக்க போகிற தேர்தலில் நமக்கு வந்து அரசு அமைக்கிறதுக்கு நம்மளோட அரசு, அதனால் அண்ணன் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு அரசு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக இருக்கும். இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றோம்னா நமக்கான அதிகாரங்கள் வந்து இப்போவே நிறைய முடிச்சுட்டாங்க. நமக்கே தெரியும், இயற்கை வளம், கல்வி எல்லாமே அடிக்கடி பேசுகிறது தான். இயற்கை வளங்கள் போச்சு, கல்வி வந்து வியாபாரமாக்கிருச்சு, மருத்துவம் வியாபாரம் எல்லாமே வியாபார நோக்கத்திலேயே நாடு வந்து கூறு ஊராக போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இருந்து நம்மளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் பிள்ளைங்க எப்படி வாழ ஒரு தகுதியற்ற ஒரு சூழலை வந்து நம்ம அரசியலாளர்கள் நம்மளை வந்து உருவாக்கிட்டாங்க. ஒரு மலையை பார்த்தா இதை வெட்டினா எவ்வளோ காசு வரும், ஒரு மரத்தை பார்த்தா இதை விற்றா எவ்வளோ காசு வரும், ஒரு மணலை பார்த்தா இதை விற்றா எவ்வளோ காசு வரும், அப்படியே ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இதில் இருந்தெல்லாம் இந்த இயற்கையை மீட்டெடுத்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ ஒரு நல்ல ஒரு சூழலை நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு நிற்கிற இந்த கட்சிகள் 2026 கட்டாயம் ஆட்சி அமைக்கும். நன்றி.